வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய 10 பணக்கார நகரங்களை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 10, சிட்னி. சிட்னி ஆஸ்திரேலியாவோட ஃபைனான்சியல் கேபிட்டல். ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை நகரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த நகரத்துல 30,000 ஆண்டுகளுக்கு மேல ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்கள் வாழ்ந்து வந்தாங்க. 1840ஆம் ஆண்டுகள்ல பிரிட்டன் சிட்னில ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை நிகழ்த்தி ஐரோப்பியர்களை பெருமளவுல குடியேற்றினாங்க. சிட்னியோட பாப்புலேஷன் சுமார் 52 லட்சம். ஹெல்த் கேர், கன்ஸ்ட்ரக்ஷன், எஜுகேஷன், ஹோட்டல்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் போன்ற துறைகள் சிட்னியோட பொருளாதாரத்துல 43% பங்களிப்பு அளிக்குது. மிகப்பெரிய ஃபைனான்சியல் ஜெயிண்டான பீப்புள் பேங்க் ஆஃப் சைனா, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, யூபிஎஸ், ஹெச்எஸ்பிசி, பேங்க் ஆஃப் சீனா, ராயல் பேங்க் ஆஃப் கனடா, ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து, ஐஎன்சி குரூப் போன்ற மிகப்பெரிய வங்கிகள் சிட்னியை தளமாக கொண்டுதான் செயல்படுறாங்க. சிட்னில ஒட்டுமொத்தமா 1,45,000 ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வாழ்றாங்க. இவங்களோட நெட்வொர்த் $1.4 ட்ரில்லியன், இந்திய மதிப்புல 120 லட்சம் கோடி. நம்பர் 9, ஷாங்காய். ஷாங்காய் சீனாவோட ஃபைனான்சியல் கேபிட்டலா இருக்க. 18ஆம் நூற்றாண்டுகள்ல ஷாங்காய் ஒரு மீன்பிடி கிராமமா இருந்தது. தொழில் புரட்சியின் விளைவா ஷாங்காய் 1930ஆம் ஆண்டுகள்ல ஆசியாவின் முதன்மை நிதியியல் மையமா இருந்தது. 1937ஆம் ஆண்டு சீனா ஜப்பான் போரின் மிக முக்கியமான போர்க்களமாக ஷாங்காய் இருந்ததால் போரில் இந்நகரம் முழுவதுமாக சிதைக்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டுகள்ல டென் ஜியோபிங்கின் பொருளாதார சீர்திருத்தத்தால் ஷாங்காயில பெரிய அளவுல வெளிநாடுகளோட முதலீடு அதிகரித்தது. கடந்த 45 ஆண்டுகால அசுர வளர்ச்சியால் ஷாங்காய் சீனாவுடைய தொழில்துறை மையமா மாறியிருக்கு. ஷாங்காயோட மக்கள் தொகை சுமார் 3 கோடி. சீனாவிலேயே அதிக மக்கள் வாழக்கூடிய நகரம் ஷாங்காய் தான். ஷாங்காய் கிழக்கு சீன கடல் பகுதியில் அமைஞ்சிருப்பதால அதனோட புவியியல் அமைவிடம் ஷாங்காயோட வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. ஷாங்காயோட போர்ட் தான் இந்த உலகத்திலேயே பரபரப்பான துறைமுகமா இருக்கு. ரீட்டைல், ஐடி இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட், மிஷினரி, ஆட்டோமொபைல், ஷிப் பில்டிங் போன்ற துறைகள் ஷாங்காயோட பொருளாதாரத்துல 50% பங்களிப்பு அளிக்குது. ஷாங்காயில ஒட்டுமொத்தமா 1,65,000 ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வாழ்றாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு $1.5 ட்ரில்லியன், இந்திய மதிப்புல 128 லட்சம் கோடி. நம்பர் 8, பெய்ஜிங். பெய்ஜிங் சீனாவின் தலைநகரம். இந்த நகரம் கடந்த 3000 ஆண்டுகளா ஆசியாவின் மிக முக்கியமான அரசியல், கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியத்தை கொண்ட மிக பழமையான நகரமா இருக்கு. பெய்ஜிங்கோட மக்கள் தொகை சுமார் 2,10 லட்சம். சீனா பெய்ஜிங்கின் பொருளாதார வளர்ச்சிக்காக பெய்ஜிங்க 6 சிறப்பு பொருளாதார மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரியல் எஸ்டேட், ஃபைனான்ஸ், மீடியா, டூரிசம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் போன்ற துறைகள் பெய்ஜிங்கோட பொருளாதாரத்துல மிக முக்கிய பங்கு வகிக்குது. பெய்ஜிங் நிர்வாகம் தங்களோட மக்களுக்கு நேஷனல் ஹைவே, எக்ஸ்பிரஸ்வே, பஸ் நெட்வொர்க், ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க்ஸ் என உலக தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குறாங்க. உலக அரசியல்ல மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துட்டு வரக்கூடிய பெய்ஜிங் ஏசியான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க், ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், தி சில்க் ரோட் ஃபண்ட் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களின் தாயகமா இருக்கு. பெய்ஜிங்ல 1,75,000 ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வாழ்றாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு $1.6 ட்ரில்லியன், இந்திய மதிப்புல 137 லட்சம் கோடி. நம்பர் 7, ஹாங்காங். ஹாங்காங் சீனாவின் சிறப்பு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு பகுதியா இருக்கு. சீனாவின் ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் என்ற முறை ஹாங்காங்ல பின்பற்றப்படுது. ஹாங்காங்கோட மக்கள் தொகை சுமார் 75 லட்சம். ஹாங்காங் 100 ஆண்டுகளுக்கு மேலா பிரிட்டனோட கண்ட்ரோல்ல இருந்ததால ஹாங்காங்ல மேற்கத்திய நாடுகளுடைய பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் பொருளாதார தாக்கம் பெரிய அளவுல இருக்கு.
தென்சீன கடல் பகுதியில பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்பா அமைஞ்சிருக்கிற ஹாங்காங் மேற்கத்திய நாடுகளுடைய முதலீடுகளை மிகப்பெரிய அளவுல இருக்குது. ஹைலி டெவலப்டு மார்க்கெட் எக்கனாமியை கொண்டுள்ள ஹாங்காங் ஒரு கடன் இல்லாத நகரமாகவும் இருக்கு. $3.73 trillion மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுடன் ஹாங்காங் பங்குச்சந்தை உலகத்திலேயே 6வது மிகப்பெரிய பங்குச்சந்தையா இருக்கு. ஹாங்காங்ல ஒட்டுமொத்தமா 1,90,000 ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வாழ்றாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு $1.7 trillion, இந்திய மதிப்புல 145 லட்சம் கோடி. நம்பர் 6, லாஸ் ஏஞ்சல்ஸ். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 1542ஆம் ஆண்டு ஸ்பெயின் மக்களோட குடியேற்றம் தொடங்கியது. 1781ஆம் ஆண்டு இந்நகரம் ஸ்பெயின் கவர்மெண்டால கட்டமைக்கப்பட்டிருக்கு. 1848ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸோட மக்கள் தொகை சுமார் 97 லட்சம். இந்த உலகத்தோட மிகப்பெரிய சினி இண்டஸ்ட்ரியான ஹாலிவுட் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. ஹாலிவுட் படங்கள் மூலமா பண்பாட்டு சீரழிவு கருத்துக்கள் உலகம் முழுவதும் பொதுமக்கள் மத்தியில நார்மலைஸ் செய்யப்படுது. குறிப்பா ஓரின சேர்க்கை, லிவிங் டுகெதர், போதைப் பொருள், ஆபாச படம் போன்ற மிகவும் ஆபத்தான சீரழிவு கலாச்சாரங்கள் மூலமாக குடும்ப கட்டமைப்புகளை சிதைப்பதற்கான முயற்சிகள் திட்டமிட்டு மறைமுகமா மேற்கொள்ளப்படுது. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கஞ்சா பொருட்களோட பயன்பாடு சட்டப்பூர்வமாக்கப்பட்டு இருப்பதால இளைஞர்கள் பெருமளவுல போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ், வால்ட் டிஸ்னி, யூனிவர்சல் பிக்சர்ஸ், வார்னர் பிரதர்ஸ் போன்ற உலக புகழ்பெற்ற நிறுவனங்களோட தாயகமா லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒட்டுமொத்தமா 2,05,000 ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வாழ்றாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு $1.9 trillion, இந்திய மதிப்புல 163 லட்சம் கோடி. நம்பர் 5, சிங்கப்பூர். சிங்கப்பூர் 1965ஆம் ஆண்டு மலேசியாவிடமிருந்து பிரிந்து தனி நாடாக உருவானாங்க. இவங்களோட மக்கள் தொகை சுமார் 60 லட்சம். சிங்கப்பூரோட தேசிய மொழியா நம்ம தமிழ் மொழியும் இருக்கு. சிங்கப்பூர் ஆசியாவின் 2வது பணக்கார நகரமாகவும் இருக்கு. இந்நாடு மிகப்பெரிய பணக்கார நாடுகள்ல ஒன்றாக இருப்பதற்கு அதன் புவியியல் அமைவிடம் தான் முக்கிய காரணமா இருக்கு. தென்கிழக்கு ஆசியாவில் மிக முக்கியமான வணிக கடல் பாதையில் அமைஞ்சிருப்பதால மேலை நாடுகளோட முதலீடு மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஷாங்காய் போர்ட்டுக்கு அடுத்தபடியா சிங்கப்பூரோட துறைமுகம் தான் உலகத்திலேயே 2வது பரபரப்பான துறைமுகமா இருக்கு. சிங்கப்பூரோட தேசிய வருமானத்துல கடல்சார் போக்குவரத்து, விமான போக்குவரத்து மீதான வரி வருவாய் முக்கிய பங்கு வகிக்குது. மேலும் ஆயில் ட்ரில்லிங், பெட்ரோலியம் ரிஃபைனிங், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், இன்ஜினியரிங், ஷிப் பில்டிங்ஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகள் சிங்கப்பூரோட பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருக்கு. சிங்கப்பூர் மிகப்பெரிய பணக்கார நாடாக இருந்தாலும் இயற்கை வளங்கள் பெரிய அளவுல இல்லாததால சிங்கப்பூர் தன்னோட உணவு தேவையில 90% வெளிநாட்டு இறக்குமதியே நம்பி இருக்காங்க. குடிப்பதற்கான தண்ணீர் கூட பெருமளவுல மலேசியாவிடம் இருந்து தான் இறக்குமதி செய்யறாங்க. சிங்கப்பூர்ல ஒட்டுமொத்தமா 2,40,000 ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வாழ்றாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு $2 trillion, இந்திய மதிப்புல 171 லட்சம் கோடி. நம்பர் 4, லண்டன். லண்டன் பிரிட்டனோட தலைநகரம். இந்த நகரத்தோட மக்கள் தொகை சுமார் 98,41,000. தென்கிழக்கு இங்கிலாந்தின் தேம்ஸ் நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த நகரம் கடந்த 2000 ஆண்டுகளாகவே ஒரு பெரிய குடியேற்றமா இருந்து வந்திருக்கு. 18-19ஆம் நூற்றாண்டுகள்ல உலகத்தோட அதிகார மையமாக இருந்த லண்டன் ஐரோப்பாவின் நிதியியல் மையமா இருக்கு. லண்டனை தளமாக கொண்ட பிபிசி, ஐடிவி, சேனல் 4, சேனல் 5, ஸ்கை நியூஸ், நேஷனல் நியூஸ் பேப்பர், தி டைம்ஸ் போன்ற செய்தி ஊடகங்கள் உலக அரங்குல மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு செலுத்திட்டு வருது. லண்டன்ல ஒட்டுமொத்தமா 2,50,000 ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வாழ்றாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு $2.2 trillion, இந்திய மதிப்புல 188 லட்சம் கோடி. நம்பர் 3, சான் பிரான்சிஸ்கோ. சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்காவின் வடகிழக்கு கலிபோர்னியாவில் உள்ள ஒரு வணிக கலாச்சார மையம். 1776ஆம் ஆண்டுகள்ல இந்த பகுதியில
ஸ்பெயின்ல இருந்து பெருமளவிலான மக்கள் குடியேறியிருக்காங்க. ஒரு சிறிய கிராமமாக இருந்த சான் பிரான்சிஸ்கோ கலிபோர்னியாவில் தங்கம் கண்டறியப்பட்ட பிறகு அமெரிக்காவின் மிக முக்கியமான துறைமுக நகரமாக மாறியது. சான் பிரான்சிஸ்கோவோட மக்கள் தொகை சுமார் 8,27,000. சான் பிரான்சிஸ்கோவிற்கு உலகம் முழுவதிலும் இருந்து ஆண்டுதோறும் சுமார் 37 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தராங்க. சான் பிரான்சிஸ்கோல இருக்க சிலிகான் வேலி உலக அரங்குல தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளின் மையமா இருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங், பயோடெக்னாலஜி, கிரீன் டெக் போன்ற துறைகள்ல உலகின் முன்னணி நகரங்கள்ல ஒன்றாகவும் இருக்கு. சான் பிரான்சிஸ்கோ உலகின் மிகப்பெரிய பணக்கார நகரங்கள்ல ஒன்றாக இருந்தாலும் வீடற்ற மக்கள், போதைப் பொருட்கள் பயன்பாடு, குற்ற சம்பவங்கள் அதிகம் நடைபெறும் நகரங்கள்ல ஒன்றாகவும் இருக்கு. சான் பிரான்சிஸ்கோல 2,85,000 ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வாழ்றாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு $2.3 ட்ரில்லியன், இந்திய மதிப்புல 197 லட்சம் கோடி. நம்பர் 2, டோக்கியோ. டோக்கியோ ஜப்பானோட தலைநகரம். டோக்கியோ 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை எடோன்னு அழைக்கப்பட்ட ஒரு சிறிய மீன்பிடி கிராமமா இருந்தது. டோக்கியோவோட மக்கள் தொகை சுமார் 3,71,00,000. டோக்கியோ ஆசியா பசிபிக்கின் நிதியியல் மற்றும் சர்வதேச ராஜதந்திரத்திற்கான ஒரு முக்கிய அரசியல் மையமா இருக்கு. ஜப்பானோட பொருளாதாரத்துல டோக்கியோவோட பங்களிப்பு 20% இருக்கு. டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில உலகின் 3வது மிகப்பெரிய பங்குச்சந்தையா இருக்கு. மிகப்பெரிய ஃபைனான்சியல் ஜெயிண்டான மிட்சுபிஷி யுஎஃப்சி ஃபைனான்சியல் குரூப், சுமிட்டோமோய் முட்ஷோய், நொமுரோ ஹோல்டிங்ஸ் போன்ற நிறுவனங்களின் தாயகமாகவும் டோக்கியோ இருக்கு. உலக தரம் வாய்ந்த போர்ட், புல்லட் ட்ரெயின், சப்வே சிஸ்டம், பஸ் நெட்வொர்க்கை கொண்ட நகரமாகவும் உலகின் மிகவும் பாதுகாப்பான நகரங்கள்ல ஒன்றாகவும் டோக்கியோ இருக்காங்க. டோக்கியோல ஒட்டுமொத்தமா 3 லட்சம் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வாழ்றாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு $2.5 ட்ரில்லியன், இந்திய மதிப்புல 215 லட்சம் கோடி. நம்பர் 1, நியூயார்க். நியூயார்க்ல டச்சுக்காரர்களோட குடியேற்றம் 1624ஆம் ஆண்டு தொடங்கி பெரிய அளவுல இருந்திருக்கு. டச்சுக்காரர்களால் கட்டமைக்கப்பட்ட நியூயார்க் நகரம் 1785ஆம் ஆண்டிலிருந்து 1790ஆம் ஆண்டு வரை அமெரிக்காவின் தலைநகரமா இருந்திருக்கு. நியூயார்க்கோட மக்கள் தொகை சுமார் 88 லட்சம். இதுல 31 லட்சம் பேர் வெளிநாட்டவர்களா இருக்காங்க. அமெரிக்காவின் ஃபைனான்சியல் கேபிட்டலாக இருக்கக்கூடிய நியூயார்க்ல வாழக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்கள் யூதர்களா இருக்காங்க. நியூயார்க்கிற்கு யூத நகரம் என்ற ஒரு பெயரும் உண்டு. உலக அரசியலையும் உலக பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கும் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நகரமா நியூயார்க் இருக்காங்க. மிகப்பெரிய ஃபைனான்சியல் ஜெயிண்டான ஜேபி மோர்கன் சேஸ், கோல்ட்மேன் சாக்ஸ், பிளாக் ராக், மோர்கன் ஸ்டான்லி போன்ற நிறுவனங்கள் நியூயார்க்கை தளமாக கொண்டுதான் செயல்படுறாங்க. நியூயார்க்கோட நியூயார்க் பங்குச்சந்தை, நாஸ்டாக் பங்குச்சந்தை இந்த உலகத்தோட முதல் 2 மிகப்பெரிய பங்குச்சந்தைகளா இருக்கு. நியூயார்க்ல ஒட்டுமொத்தமா 3,40,000 ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வாழ்றாங்க. இவங்களோட சொத்து மதிப்பு $3 ட்ரில்லியன், இந்திய மதிப்புல 259 லட்சம் கோடி.